வாங்க, என்னோட கைப்பக்குவத்துல வஞ்சர மீன் தலைய வச்சு எப்படி சூப்பரான மீன் குழம்பு பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 3 தக்காளி, மாங்காய், 2 கொத்து கருவேப்பிலை, பூண்டு, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, எண்ணெய், மஞ்சள், கடுகு, வெந்தயம். வாங்க, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு பொரிய விடலாம். பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாங்க. வெங்காயமும் வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனா வதங்க தேவையில்ல. கண்ணாடி பதம் வதங்குனா போதும். வெங்காயம் வதங்கின பிறகு, நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்ட முழுசா போடாம, பூண்ட ஒண்ணும் பாதியுமா இடிச்சுக்கலாம். இப்ப பூண்டுமே எடுத்து போட்டு, அதையுமே வதக்கிக்கலாங்க. வதங்கட்டும். ரொம்ப ப்ரௌனா வதக்கிடாதீங்க. கண்ணாடி பதம் வதங்குனா போதும். நம்ம பூண்டு போட்டு ஒரு 40 செகண்ட் வதக்குனா போதுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க அந்த 3 தக்காளியுமே எடுத்து போட்டு, அதையுமே வதக்கிக்கலாம். அதுக்குள்ள நம்ப குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு ஜார்ல இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு பாதி அளவு எடுத்து போட்டு, அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சுக்கலாம். பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. கொரகொரப்பா அரைக்காதீங்க. இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கூட்டுறதுக்கு புளிய நல்லா கரைச்சு வச்சுட்டு, அது கூட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள் போட்டு கரைச்சு வச்சுக்கிறேன். அது கூடவே கல் உப்பும் போட்டு கரைச்சு வச்சுப்பேங்க. நம்ம அரைச்சு வச்ச மசாலாவ எடுத்து, வதக்கின வெங்காயம், தக்காளியோட ஊத்தி, நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சிருக்க புளி, குழம்பு மிளகாய் தூள், தனியா, கல் உப்பு இது எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்தோனே, நம்ம எடுத்து வச்சிருக்க மீனெல்லாம் போட்டுக்கலாம். எனக்கு மீன் குழம்புல பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்குங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. அதனால நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மாங்காவ பூ போல எடுத்து ஒண்ணு ஒண்ணா அது உள்ள வச்சிரலாங்க. ஸ்டவ்வ மீடியமான ஃப்ளேம்ல வைங்க. ஃபுல்லுல வச்சிராதீங்க. மீன் போட்டு ஒரு 5 டூ 7 நிமிஷம் இருந்தா போதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழம்புல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லிட்ட போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெயும் பிரிஞ்சு மேல வந்துருச்சுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றத பார்க்கலாம். சோறு, வஞ்சர மீன் தலை குழம்பு, வஞ்சர மீனோட முட்டை இருக்குல்லங்க, அத வச்சு ஆம்லேட், வஞ்சர மீன் வறுவல், ரசம், தண்ணி, அவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம்.